ஓசூர் அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டம் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 4 பிரிவுகளாக ஓசூர் வனப்பகுதிக்குள் நுழைந்து ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை, நொகனூர் மற்றும் சானமாவு ஆகிய பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. குட்டிகளுடன் சுற்றித் திரியும் காட்டு யானைகள் அவ்வப்போது விளைநிலங்களில் புகுந்து ராகி, நெல் உள்ளிட்ட பயிர்களை நாசப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஒரு வார காலமாக முகாமிட்டுள்ள இந்த யானை கூட்டங்களை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். யானை 5 நாளா இங்கே காட்டில் தங்குதோ, அவங்க ஃபாரஸ்ட்காரர் இப்படி ஓட்டுறாங்க அப்படி ஓட்டுறாங்க, மறுபடி திருப்பி காட்டுக்கே வந்துடுது. நேற்று நைட்டு 45 யானை வந்து எங்களுக்கு 4 ஏக்கரை சாப்பிட்டு இருக்கு சார். சுத்தமாக கிளீன மெரிசி எல்லாம் பால் பண்ணியிருக்குது. கடந்த ஒரு வாரமாக இப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளை அவ்வாறு தென்கனிக்கோட்டை வழியாக ஜவளகிரி பகுதிக்கு பாதுகாப்பாக அனுப்புவதற்கு வனத்துறை முழுமூச்சில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதனால் பொதுமக்கள், இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வனத்துறைக்கு போதிய ஒத்துழைப்பு நல்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.